ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் பால் ஊற்றிட்டு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்காத பால் தான் தேவை. ஸோ இதுக்கு இடையில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கடையில் விற்கும். அது ஒரு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பாலில் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கணும், கட்டி இல்லாமல். ஸோ பால் நம்ம இப்போ ஊற்றி கரைச்சிட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு 2லேருந்து 2 டீஸ்பூன் 1/2 லிட்டர் பாலுக்கு போதுமானது, அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இப்போ பால் நல்லா காய்ச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸோ தண்ணி சேர்க்காமல் நல்லா பால் கொதித்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது கை விடாமல் கிளட்டும், இல்லைன்னா பால் பொங்கி ஊற்றிக்கும். ஸோ நம்ம வானலில் காய்ச்சறதுனால அடி பிடிக்கும், தீஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவை, கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கணும். நான் ஒரு 3-4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துன பிறகு நல்லா கலரணும். சர்க்கரை கரைஞ்சிடும் ஈஸியாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்து கொஞ்சம் நம்ம கிளற போகிறோம். ஸோ நீங்கள் கேஸ் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நமக்கு கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வேகமாக கிளறணும். இல்லைனாக்கா இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டிப்படும். ஸோ நம்ம பால் ஊற்றிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுலாம் கிளற முடியாது. ஸோ ஒரு கையில் ஊற்றினா ஒரு கையில் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் அது லம்ஸ் கட்டாமல் அப்படி கட்டி இல்லாமல் நம்ம கிளற முடியாது. ஸோ இந்த லெவலுக்கு திக்னஸ் கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதை எடுத்து ஒரு பக்கம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஆப்பிள், மாதுளம்பழம், பப்பாளி பழம், கிர்னி பழம் கூட எடுத்துருக்கேன். இது உடனே சாப்பிட்றதா இருந்தால் பப்பாளி கிர்னியெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனா அது தேவையில்லை. திராட்சை பழம் ஏன்னாக்கா நம்ம இதை கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா அது கிர்னி பழம் பார்த்திங்கன்னா தண்ணி விடும். தண்ணி விட்டால் நம்மளுக்கு திக்னஸ் போயிடும். ஸோ அதனால் உடனே சாப்பிட்றதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அதை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்டு எடுத்து இந்த ஃப்ரூட்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனேவும் சாப்பிடலாம். ஆறுன பிறகு சில்லுன்னு வச்சும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு வச்சு சாப்பிடலாம். சுவையான கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ரெடி. இது நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.